ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. பர்த் கேர் சென்டர் அப்படிங்கிற கொரியன் ட்ராமாவை தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் ஃபஸ்ட்டோட செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் நிறைய பேசிட்டதுனால 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் நான் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்து ஒரு எபிசோட முடிஞ்ச அளவுக்கு ஒரே வீடியோவில் நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலையும் விடுறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. இதில் இல்லை, எந்த ட்ராமாலும் எனக்கு மனசு வராது. முக்கியமாக பர்த் கேர் சென்டர் ட்ராமாலும் எனக்கு மனசே வரல. சரி, இப்படியே பேசினேன் அப்படின்னா மறுபடியும் லென்த்தாக போய்டும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறை நம்ம சேனல் விசிட் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில சேனல்ஸோட லிங்க்ஸை நான் கொடுத்துருக்கேன். அது போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாங்க இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்து ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஹோஜியான் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அவள் 42 வயசு ஆகிற சமயத்தில் கன்சீவ் ஆயிருக்கா. அது வரைக்கும் அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா, என்ன ஸ்ட்ரகிளாக க்ராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தா. சின்ன வயசுலேருந்து அவளோட ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ரிவர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ லேபர் பெயினில் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிற சமயத்தில் அன்கான்ஷியஸ் ஆகி ஒரு செகண்ட் மரணத்தையே தொட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டெலிவரி பெயினுக்கும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் சொல்கிற வார்த்தையை உண்மையிலேயே மரணத்தை தொட்டு வர ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் தெரியும். அந்த மாதிரி மரணத்தையே தொட்டுட்டு அதை ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ எபிசோட் ஃபர்ஸ்டோட செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் சீன் ஒன்ஸ் கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறமாக இந்த டைம் ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு ப்ரெஷ் கொடுக்குறாங்க. குழந்தை வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தையும் வெளியே வந்துடுது. இப்போதான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நிப்பதி. முக்கியமாக ஹோஜியானோட ஹஸ்பண்டுக்கு, நீ ரொம்ப நல்லா வேலை பண்ணிட்டோமா, நான் பயந்துட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ கன்சோல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒய்ஃபை. குழந்தைய வந்து பாத் பண்ண வைக்கிறதுக்கு மற்ற டெஸ்ட்டில் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு பார்க்குறப்போ ஹோஜியானோட மைண்டில் டக்குன்னு, என்ன குழந்தை இவ்வளோ ரெட் கலரில் இருக்குது, குழந்தை இப்படி தான் ரெட் கலரில் இருக்குமா, அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த கலர் எப்படி அழகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹோஜியானோட மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எப்பவுமே கால்குலேஷன், ஒர்க் இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு எமோஷனுக்கு கூட மனசார காட்ட தெரியாது. குழந்தை வந்துட்டு இன்னும் பாத் பண்ணல, கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமாக தான் நார்மல் கலருக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியாமல் ஏன் குழந்தை ரெட் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஹோஜினுக்கு பிறந்தது ஆண் குழந்தைங்க. அதுக்கப்புறமாக ரூமுக்கு மாற்றிடுறாங்க. ஸோ மாமனார் மாமியார் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. என் பையனை மாதிரியே கண்ணு, என் பையனை மாதிரியே முகம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஹோஜின் வந்து கண்ணு முழிச்சிட்டு எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கூட வாய் வரமாட்டேங்குது. தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கு. முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணு முழிச்சிட்டியாமா, உன் பையன் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், அதனால தான் அவன் கஷ்டமே கொடுக்கக்கூடாதுன்ட்டு சீக்கிரமாக ஒரே நாளில் பிறந்துட்டான். அந்த அளவுக்கு அவன் பெயின் கொடுக்கவே இல்லை, ரொம்ப ஈஸியான டெலிவரி இல்லை அப்படின்னு ஹோஜினுக்கு அனுபவிச்சவன் எனக்கு தானடி தெரியும்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. பட் ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமாங்கிறப்போ, கஷ்டம்னா எல்லாரும் இருக்க தாண்டா செய்யும், குழந்தை பார்த்தா அதில் அம்மாவுக்கு மறந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. ஹோஜினோட மைண்ட் வாய்ஸ், நான் மரணத்தோட போராடி அந்த குழந்தைய நான் பெற்றெடுத்திருக்கேன், என் பையனை நீங்கள் எல்லாம் கொண்டாடுறீங்க, சந்தோஷம், ஆனால் முக்கியமாக அந்த சென்டர் ஆஃப் த ஸ்டேஜில் நான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே அப்படியே எல்லாரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஒரு டான்ஸ் ஷோவே நடத்துகிற மாதிரி அவங்கள நினச்சி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே எல்லாருமே ஏன் வந்து குழந்தைகிட்ட போயிடுறாங்க, குழந்தையோட அம்மா கிட்ட ஏன் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோஜினோட அந்த மைண்ட் வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக மைண்ட் வாய்ஸ் தாங்க நிறையா பேசும். அப்போ தான் வந்துட்டு கதவை திறந்துறவங்க வர்றாங்க. யார் சொன்னாங்க டெலிவரி ஈஸின்னு சொல்லிட்டு, என் குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இவங்களுக்கு நான் இன்ட்ரோவே கொடுக்க வேண்டாம், ஏன்னா இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவங்க தான் ஹோஜினோட அம்மா. ஈஸியாமில்ல டெலிவரி, சொல்வீங்க என் பொண்ணு மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பஞ்சில் தண்ணி நினச்சி அவங்க உதட்டிலெல்லாம் வச்சு விடுறாங்க. அப்போ தான் ஹோஜினுக்கு வந்து அப்படியே மனசார அவங்க சொல்கிறாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே அந்த மைண்ட் வாய்ஸ் ஓடுது. எல்லாருமே குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் என்னையே குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என் அம்மாவால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா ஒரு அம்மாவால் மட்டும்தான் அந்த பெயினை ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக மாமியாரும் அம்மா மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க அவங்க பையனுக்கு. ஆனால் மருமகளோட வழி தெரியாது இல்லையா. ஸோ தன் பொண்ணு அழுகிறத பார்த்த உடனே ஹோஜினோட அம்மா வந்துட்டு, அழுகாதடி, இந்த மாதிரி டைம்லாம் அழுகக்கூடாது, நீ ரொம்ப இன்னும் வீக் ஆகிடுவே, ஸ்ட்ராங்காக இரு, ஏற்கனவே 42 வயசில் குழந்தை பெற்றிருக்க, அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக மாமனார் மாமியார் வந்துங்கிறப்போ, அம்மா குழந்தை அழுத என்னமா பண்றது அப்படிங்கிறாங்க. குழந்தை அழுத தூக்கி வச்சுக்கோ, அம்மா அப்பா கிட்ட தானே விட்டுட்டு போறேன், குழந்தை நடுரோட்டில் விட்டு போன மாதிரி பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக போகிறதுக்கு ஹோஜினோட ஹஸ்பண்ட் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கு. அம்மா எங்கே போகிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ஏதோ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ 2 பேர் அப்படியே திரும்பி வந்துட்டு குழந்தைய ஸ்லோ மோஷனில் பார்ப்பாங்க. இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்த உலகத்தில் திடீர்னு இப்படி ஒரு குழந்தை வந்திருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல, அவன் அழுதா என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ நான் வேற ஒருத்தங்களோட ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு இதை நினைக்கிறது ஹோஜின் மட்டும் கிடையாது, அவங்க ஹஸ்பண்டும் தான். அப்படியே 2 பேரும் டெரராக அந்த பச்சை குழந்தைய பார்க்குறப்போ கடைசியில் இந்த ட்ரிப்ஸ் பாட்டிலோட வந்துட்டு ஹோஜின் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க, ஹஸ்பண்டும் நின்றுக்கிறாங்க. ஸோ குழந்தைய பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, என்னால் நம்பவே முடியலைங்க. 4 மணி நேரத்துக்கு என் வயிற்றுல இருந்த குழந்தை இப்போ வெளியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு அந்த ஃபீலிங்கை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அதை நான் எப்படி கன்வே பண்ணுறதுனே தெரில. இந்த உருவம் தான் வயிற்றுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து எனக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு ஆறவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து அவங்க வயிற்றுல இருக்கிறப்ப க்ளூ ஸ்டிக்னு பேர் வச்சுருப்பாங்க, இப்பவும் அப்படி தான் சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ஹஸ்பண்ட் இருந்துட்டு க்ளூ ஸ்டிக்கோட அம்மாவுக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னு, அம்மாவா நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அதுக்கு அவங்க இருந்துட்டு நீங்கள் க்ளூ ஸ்டிக்கோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வைக்கப்பட ஆரம்பிச்சிருது. அப்போ நான் அப்பாவா, நான் நீ அப்பா அம்மா ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு 2 பேர் மாறி கொஞ்சிக்கிற சமயத்தில் சவுண்டை கேட்டு குழந்தை முழிச்சு அழுக ஆரம்பிச்சிருது. குழந்தை அழுதுன்னு 2 பேத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நர்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹோஜின் சொல்கிறாங்க. பட் இல்லை நான் கையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எடுக்காதுங்க, நீங்கள் விழுக்கடிட்டு என்ன பண்ணுவீங்க, நர்ஸை கூப்பிடுங்க அப்படிங்கிறப்போ ஸோ அவங்க ரூமில் இருந்துகிட்டே கால் பண்ணுறாங்க. மாதிரி குழந்தை அழுகுது அப்படிங்கிறப்ப குழந்தை அழுகுதுமா, பட் நான் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பதடுறாங்க. ஆக்சுவலாக நர்ஸுக்கு என்னன்னா குழந்தை அழுகுதுன்னா எடுத்து பால் கீழ் கொடுத்து சமாதானப்படுத்தி அழுகாச்சு நிலத்தில் அப்படின்னா தான் வந்து செக்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இவங்க அழுதோடனே கூப்பிட்டுட்டாங்களே, காரணமே சொல்லலையே. அப்படியே டெரராக திரும்பி இந்த குழந்தைய பார்க்குறப்போ அவங்க ஒரு குழந்தை பொம்மை இருக்குங்க, அது அப்படி இனிமேல் என் ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். ஸோ இவங்க என்னதான் வயசளவில் மெச்சூர்டாக இருந்தாலும் ஒரு குழந்தைய இவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகலை. குழந்தை வேணும்னு நினச்சாங்களே தவிர வேலையில் தான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அடுத்து வந்து யோஜின் ஒன்று நினச்சி பார்க்குறாங்க, குழந்தை பிறந்தோன்னே லைஃப் அப்படியே நார்மல் ஆகிடும், அடுத்த செகண்டே எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படி இருப்பேன்னு நினச்சேன். எனக்கு பிடிச்ச கோல்டு காஃபி குடிச்சிட்டு அப்படிங்கிறப்ப தலையோட வாயில் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா பத்திய சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அவங்க அம்மா. அது பிடிக்கல அப்படிங்கிறப்ப இதை பாரு இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா தாய்ப்பால் சுரக்கும், குழந்தைக்கும் உனக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. அந்த டைம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹோஜின் கேட்ட மாதிரி இந்த கோல்டு காஃபி வாங்கிட்டு வந்தப்போ அப்படியே தெய்வத்தையே கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது ஹோஜினுக்கு. பட் இவங்க வந்துட்டு இந்த பாரு நீ பச்சை உடம்புக்காரி, இந்த மாதிரி கூலிங்கும் குடிச்சேன்னா பல்லே போயிடும், ஏற்கனவே உனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது தயவு செஞ்சு எனக்கு 42 வயசாச்சு ஞாபகம் மட்டும் படுத்தாத அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அப்படியே சரி அத்தைக்கு தெரியாமல் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா அதையும் பிடிங்க கொண்டே வச்சிடுறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஓவராக டிப்ரெஷனை கொடுக்குது, பிடிச்சதை கூட சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் தலையவாவது ஒரு பேண்டு போடலாம் அப்படிங்கிறப்ப பேண்டு தவறி விழுகிறப்போ கரெக்டாக அந்த வயிற்று மேலே நின்றுக்குதுங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஏன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னோட வயிறு ஏன் உள்ளே போகலை, ஏன் நார்மல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹோஜின் யோசிச்சுட்டே வந்து டக்குன்னு உட்கார்றப்போ வலி உயிர் போகுது. ஐயோ என்ன நடந்தது வலிக்குதே அப்படிங்கிறப்ப ஹஸ்பண்ட் பிடிச்சி பார்த்து உட்காருமா அப்படிங்கிறாங்க. என்னடா இது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நார்மல் ஆகிடும்னு பார்த்தா இருக்கிறத விட மோசமாயிட்டு போயிட்டு இருக்கே அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஹோஜினுக்கு இந்த கவலை மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா அந்த படகோட்டியாக வந்தார் இல்லைங்களா அந்த யம தூதர், அவங்ககிட்ட சொல்கிறப்போ சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா ஹோஜினோட கான்ட்ராக்ட் முடிய போகுதுன்னு 2 வருஷம் தான் இருக்குது. ஸோ 2 வருஷத்தை நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா எப்போ வேணால் அவங்க கம்பெனிலேருந்து உங்களை ஃபயர் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரெஷர் எல்லாமே அவங்கள ரொம்ப எல்லாத்தையுமே கிரிட்டிக்கலாக பார்க்க வைக்கிது, கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போகுது. ஸோ அந்த டைம் டாக்டர் வந்து ஏம்மா நீங்கள் யூரின் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறப்போ இதை பாருங்கள் சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் யூரின் போகலை அப்படின்னா நர்ஸை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் கூப்பிடணும் அப்படிங்கிறப்ப அவங்க டியூப் வைப்பாங்க, ஏன்னா யூரின் ரொம்ப நேரம் போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ என்னது மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே உட்கார்றப்போ அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் கூப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேத்துக்கிட்ட கேட்டேன், எங்கள் அம்மாட்ட கூட கேட்டேன், நிறைய தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணால் யூரின் வந்துருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு கால் வந்துடுதுங்க. அந்த சமயத்தில் ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு கோல்ட் காஃபி குடிச்சிட்டு வர்றப்போ ஐயோ எனக்கு பிடிச்ச கோல்ட் காஃபியை இவெல்லாம் குடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இருந்து இந்த கோல்ட் காஃபி குடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ கோல்ட் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு போய் ஆர்டர் பண்ணுறப்போ அந்த ஆர்டர் எடுக்கிறவங்க கூட என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க நான் உங்களுக்கு ஜூஸ் சஜஸ்ட் பண்ணுறேனே அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டைம் இல்லை எனக்கு கோல்ட் காஃபி தான் வேணும்னு கேட்டால் இவங்க என்னடா குழந்தை மேலே அக்கறையே எல்லாமே இருக்காங்கன்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஸ்கிப் ஆயிருக்குங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க, வயசான நம்ம வந்துட்டு அம்மா நீ காஃபியெல்லாம் குடிக்காதம்மா கிவி ஜூஸ் குடி நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு உட்காந்து குடிச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாத்தையும் நினச்சி பார்த்தவங்களுக்கு ஒருவேளை கூல் காஃபி குடிச்சு எனக்கு யூரின் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல அங்கேருந்து போயிடுறாங்க. இவர் ஃபோனை முடிச்சுட்டு ஒய்ஃபை காணும்னு தேட அவங்க என்ன கீழே இருக்கிற கேன்டீனில் போயிட்டு எனக்கு கோல்ட் காஃபி கொடுங்கன்னு கேட்குறப்போ அந்த லேடி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை பாருங்கள் எனக்கு டெலிவரியெல்லாம் ஆயிடுச்சு, நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ இல்லைங்க நான் அதுக்காக சொல்லலை, பேஷண்ட்ஸ் இங்கே இருக்கிற டேபிள்ஸில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கோல்ட் காஃபி போடுங்க அப்படிங்கிறப்போ அந்த லேடி கோல்ட் காஃபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொன்றையும் அப்படியே பார்த்து ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக போட்டு கையில் கொடுக்குற ஸ்டேஜில் ஹோஜினோட அம்மா அப்போ தான் கரெக்டாக மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருவாங்க. ஐயோ அம்மா வந்தாங்கன்னா எனக்கு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் மறைஞ்சிக்கிறாங்க.
பட் அங்கே யாரோ தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்குன்ட்டு இவங்க பார்க்க வர்றப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ரிசப்ஷனுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு வழியை கேட்டு அவங்க அம்மா டைவர்ட் பண்ணிடுவாங்க. எப்படி அந்த கோல்ட் காஃபியை வாங்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு வந்து லிஃப்ட்ல ஏறினதுக்கு அப்புறமாக திடீர்னு மறுபடியும் லிஃப்ட் கதை ஓப்பன் ஆகுது. இப்போ ஒரு லேடி ஏறுவாங்க. ஸோ அந்த லேடி ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த லேடியோட பேஷண்ட்ஸ்ன்னு சில பேர்ல ஏறுறாங்க. என்ன இப்படி வேப் பண்ணி கொடுத்துருக்கா, பிரிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கோல்டு காஃபி குடிக்கிற ஆர்வத்தில் இருக்காங்க ஹோஜியான். அந்த லேடியும் வந்துட்டு டெலிவரி ஆனவங்க தான் போல இருக்கேன். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ எப்படி டெலிவரி ஆன மாதிரி தான் தெரியுறா, ஆனால் ரொம்ப நார்மலாக இருக்கா. ஒருவேளை இவ எங்கே இருக்கிறதுனால இந்த டெலிவரி பெயின் இதெல்லாம் இவ்வளோ பாதிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த லேடியை திரும்பி பார்க்குறப்போ இவங்க சரி நம்ம கோல்டு காஃபி குடிக்கலாம்னு நினைக்கிறப்போ அந்த லேடிக்கு திடீர்னு தும்மல் வந்துடுதுங்க. அப்போ தும்முறப்போ அவங்க அப்படியே யூரின் போயிடுறாங்க. அந்த சமயத்தில் லிஃப்ட் ஓப்பன் ஆனதுமே ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு அந்த லேடி வெளியே வந்துடுவாங்க. ஹோஜினும் கூப்பிடுவாங்க, ஏமா நீ யூரின் போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த லேடி வெளியே போயிடுவாங்க. சரி கெட்டு போ அப்படிங்கிறப்ப தான் அதை விட பெரிய ஷாக்கு. இவங்க டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. பட் இப்போ எப்படி ஆகிடும், இவங்க யூரின் போன மாதிரி தானே ஆகிடும். இதெல்லாம் பார்த்தவங்க ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க, தயவு செஞ்சு எதையும் நீங்கள் பார்க்கல, கண்ணை முடிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒய்ஃபை காணும் தேடின ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. இவங்க ஹோஜினோட அம்மாவும் வந்துடுறாங்க. பரவாயில்லம்மா யூரின் போயிட்டியே சூப்பர்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கோல்டு காஃபி வேறு அப்படின்ட்டு அவங்க அம்மா பிடிங்கிட்டு போயிடுறாங்க. கையை கேட்டினது வாய் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஹோஜினுக்கு. அதுக்கப்புறமாக ரூமுக்கெல்லாம் வந்துடுவாங்க. நர்ஸ் வந்து கேட்பாங்க, என்னங்க யூரின் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேரும் அம்மாவும் ஹஸ்பண்டும் அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இல்லை நான் போகலை அப்படிங்கிறப்போ அந்த நர்ஸ் இவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா யூரின் போயிட்டாங்கன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் உண்மையிலேயே வந்து ஹோஜினுக்கு யூரின் வரும். ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு போகிறப்போ என்னாச்சு இவளுக்கு திடீர்னு இப்படி யூரின் பாஸ் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நார்மல் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹோஜினுக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு யூரின் போகிறது இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான்டா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் இருக்குது ஹோஜினுக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டிய டைம் வருது. ஸோ குழந்தையோட என்னென்னலாம் அந்த ரிப்போர்ட்ஸில் வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு குழந்தையும் கொடுக்குறாங்க. பட் ஹோஜினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போக பிடிக்கல போல இருக்குது. ஆமாம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா கிளம்பலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஃபுல்லாக வெளியே வரல. அந்த வராண்டாக்கு வந்ததுமே ஒரு பெரிய வைரஸ் இருக்கிற ஒரு நகரத்துக்குள்ளே நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தங்க இரும்புவாங்க, அது அப்படியே ஏதோ துப்பாக்கி குண்டுகள் வந்து குழந்தை மேலே படாமல் காப்பாற்றுற மாதிரி. இவர் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், அடுத்து லிஃப்ட்டுக்கு போகலான்னு பார்த்து அங்கே ஒருத்தர் தலை சுரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ இதெல்லாம் குழந்தை மேலே விழுந்துருன்னு சொல்லி அங்கே லிஃப்ட் எடுக்காமல் ஸ்டெப்ஸில் இறங்கலான்னு பார்த்தா இல்லை நீ குழந்தைய வச்சுட்டு இறங்கினா விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய வார் எஃபெக்டை கொடுத்து கடைசியில் வந்துட்டு காருக்கும் வந்துடுறாங்க. காரில் ஹோஜின் ஏறினதுக்கு அப்புறமாக குழந்தை இப்போ ஹோஜினோட அம்மா கிட்டே இருக்குது. சரி குழந்தைய எடுத்துகிட்டு ஏறலாம் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சில படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, யாரோ ஒருத்தர் தான் உயிர் பொழைக்க முடியும் அப்படிங்கிறப்போ நீ பொழைச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அம்மா குழந்தை கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நான் ஹோஜின் அம்மா நீ வாமா, என்னால் நீ எல்லாம் இருக்க முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு கதற. ஸோ வேறு வழி இல்லை, அவங்க இரும்புறாங்க அப்படிங்கிறதுனால மேபி ஏதாவது சளி இருமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அவங்க அங்கேயே நின்றுடுறாங்க. பட் அம்மா எல்லாம் எப்படி நம்ம குழந்தை தனியாக பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹோஜினு கூட தயக்கமாக இருக்கிறப்ப டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கரில் ஹஸ்பண்ட் வந்து சடனாக காரை ஏற்றிடுவாங்க. காரை பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறப்போ கரெக்ட் நீ சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு அப்படியே ஊர்ந்துட்டே போகிறாங்க. இப்படி இவங்க கிளம்பி போகிறது அவங்க வீட்டுக்கு இல்லைங்க, செரனிட்டி அப்படிங்கிற பர்த் கேர் சென்டருக்கு தான். ஸோ அந்த பர்த் கேர் சென்டரோட பேர் வந்து செரனிட்டி. ஸோ அங்கே குழந்தையோட பேர் க்ளூஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைக்கு அவங்க பேர் செல் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அங்கே அந்த குழந்தைக்கும் இவங்களுக்கான ரூம் எல்லாம் ரெடி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய கேட் திறந்து கார் உள்ளே போய் நிற்கிறப்போ அதோட ஹெட்டும் கூட சில ஒர்க்கர்ஸும் இருக்காங்க. அதில் ஒரு வயசான லேடி வந்து குழந்தைய வாங்கிக்கிறாங்க. இவங்க நம்ம பாட்டிமான்னு வச்சுக்கலாம். இந்த பர்த் கேர் சென்டருக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க நம்ம மேடம்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்கள் அவங்க 20 வருஷமாக நர்ஸாக இருந்திருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க, இங்கே எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறப்போ அங்கே இருக்கிற ஸ்டாச்சு பெயிண்டிங் எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போகுது. ஓகே நம்ம கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம், நம்மளே நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அந்த மேடம் சொல்லிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. நிறைய பேரால் இந்த காலகட்டத்தில் எப்படி வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறமாக பார்த்துக்கிறது அந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சிம்பாலிக்காக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. சோஃபாவில் ஹோஜின் உட்கார்றதுக்கு கரெக்டாக ரிங் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க, அப்போ தான் அவங்களுக்கு பெயின் இருக்காதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹோஜின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் அந்த மேடம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது தெய்வீகமான விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னென்னா பெற்றுக்கிற அம்மாவுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ வழியும் வேதனையும் நிறைஞ்சதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிற ப்ராசஸ் இருக்கே அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அதனால தானே நாங்கள் இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி சில டீக்கான ஃப்ளேவர் நிறைய வச்சுட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச டீ ஃப்ளேவர் சொல்லுங்கள், அது நாங்கள் டெய்லி உங்களுக்கு கொடுப்போம்.
இங்கேருந்து ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்க, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நிஜமாவா? நிஜமாக நான் நார்மல் ஆகிடணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக என்ன மேலேயும் எங்கள் டீம் மேலேயும் ட்ரஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு உள்ளே வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ஸ் அலவுடு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை மட்டும் விட்டுட்டு ஒவ்வொரு ஏரியாவை காட்ட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்டன் ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பில்டிங்குள்ளேயே எல்லாமே இருக்கும். இந்த பர்த் கேர் சென்டரை குழந்தை பெற்ற அம்மாங்களுக்கு ஒரு பேரடைஸ்ன்னு நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஜாலியாக உட்காரலாம், உங்கள் மூட் ஸ்விங்காக ஆகிற சமயத்தில் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம், உங்கள் மாதிரி இருக்கிற மதர்ஸ் கூட நீங்கள் பேசலாம். அடுத்தது மென்டலி உங்களை ரிகவர் பண்ணுறதுக்கு நாங்கள் யோகாலாம் சொல்லி கொடுப்போம். அடுத்து இங்கே ஸ்பா கூட இருக்குது. அங்கே மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே படுத்துருக்கிற லேடி கிட்டத்தட்ட 20 கிலோ குறைச்சிருக்காங்க. நாங்கள் கொடுத்த ஃபுட்டிலிருந்து ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, 20 கிலோ குறைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அப்படியே வாவ் நிஜமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாப்பாடு டைனிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற செஃப் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே உங்களோட ப்ரீஸ்ட் மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைக்கும் உங்களுக்குமான ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ரூம்லேயும் நீங்கள் சாப்பிட்லாம், பட் இங்கே சாப்பிட்றப்போ மற்ற மதர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பேசிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக அவங்க குழந்தைங்கள்லாம் வச்சிருக்கிற ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்குங்க, அங்கே கொண்டு போய் காட்டுறாங்க. இங்கே தான் உங்களோட இளவரசி எல்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு முன்னாடி நாங்கள் கேமரா செட் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்கள் ரூமில் இருந்துகிட்டே வந்துட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் 20-25 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அப்படிங்கிறப்போ ஒரு குழந்தை பார்த்துட்டு க்ளூ ஸ்டிக் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு ஹோஜின் கை காட்டுறப்போ மேடம் கிட்ட வந்து அது உங்கள் குழந்தை கிடையாதுங்க, அதோ அந்த பாட்டி வச்சுருக்காங்க இல்லையா அதுதான் உங்கள் குழந்தை அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டி அம்மா என்னை விட்டு யார் கூடமா பேசுகிற அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு என் குழந்தையவே இன்னும் அடையாளம் தெரியலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. சரி அதுக்கப்புறம் வாங்க உங்கள் ரூமை காட்டுன்னு கூப்பிட்டு போகிறப்போ இவங்க ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரூம் வந்து யாரோ அழுகிற சத்தம் விசும்புற சத்தம் கேட்குது. என்னென்னு வந்துட்டு இவங்க கேட்கலான்னு போகிறப்போ ரூம்குள்ளே வாங்க மேடம் கூப்பிடுறாங்க. ஸோ அதனால அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. பட் ஹோஜினும் மேடம் ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமாக்க எந்த இடத்துல நின்று ஹோஜின் விசும்புற சத்தம் கேட்டாங்களோ அந்த ரூமோட கதவை திறக்குது. பட் உள்ளேருந்து யாரும் வெளியே வந்த மாதிரி தெரியல. இதுதான் உங்களுக்கு நான் அலோகேட் பண்ணியிருக்கிற ரூம். இங்கேருந்து நீங்கள் உங்களோட பையனை கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் உடனே எந்த நர்ஸ் வேணாலும் கூப்பிடலாம். ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எப்பவும் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் டெய்லி வந்து 3 டைம்ஸ் சிட் பண்ணி பாத் எடுத்துக்கணும். அதுக்கான ஃபெசிலிட்டி ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு காட்டுறப்போ அதில் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது குழந்தை பெற்றவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெஸ்ட் ரூம் போல இருக்குங்க. பட் அவங்க உட்காந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது மேடம்க்கு. இல்லை இது எதுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உட்காந்தேன் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி கதவை சாத்தி நின்னதுக்கு அப்புறமாக ஹோஜின் கேட்குறாங்க எல்லாமே ஓகே, என்ன மாதிரியான டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ப்ரீஸ்ட் ஃபீட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பம்ப் பண்ணி மில்க் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் யோகா பண்ணணும், கரெக்டாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் எப்படி குழந்தைய பார்த்துக்கிறது, எப்படி குழந்தைய மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாத்தையுமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கிட்டே போகிறப்போ இது எல்லாத்தையும் ஒரே நாள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒரே நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் இது எல்லாத்தையும் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்கறத நாங்கள் ஊக்குவிக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு மில்க் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஓகே அதை பவுடர் பால் கொடுத்துக்கலாம். அப்படிங்கிற சமயத்தில் யாரோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குதுங்க. அது தெளிவாக கேட்குது. ஹோஜின் இருந்துட்டு யாரோ கத்துறாங்க உங்களுக்கு கேட்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் டயர்டாக இருப்பீங்க மேடம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இது ஹோஜினோட இல்யூஷனா இல்லை அப்படி ஒரு சவுண்டு கேட்டு வேணும் இந்த மேடம் அவாய்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரில. பட் எனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சே அப்படிங்கிறப்ப கரெக்டாக ரெஸ்ட் ரூம்லேருந்து ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. ஹனி உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த சவுண்டெல்லாம் ஒன்றும் கேட்கல, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு சேஃபான இடம், நம்ம குழந்தை பார்த்துக்கிறதுக்கு கரெக்டான இடம். ஏன்னா உங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் வந்து இருந்து பார்த்துக்க முடியாது. ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால படுத்து தூங்க போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நைட்டும் ஆகிடுது. அப்போ 2 ஸ்டாஃப்ஸ் பேசிட்டு நடந்து வர்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அன்றைக்கி மழை வரப்போ ஒரு லேடி வந்தாங்கல்ல, அந்த லேடி சரியாக சாப்பிட்றதுல ரூம் விட்டு வெளியே வர்றதில்ல ஏன் அப்படின்னு கேட்குறப்போ அதுதான் மேடமே கண்டுக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. தெரியல ஏன் ரொம்ப வியாடாக நடந்துக்கிறான்னு இவங்க 2 பேர் பேசிட்டு வராங்க. ஒரே இடியும் மழையுமா இருக்குது. அந்த சமயத்தில் நல்லா தூங்கிட்டு இருந்த ஹோஜினுக்கு திடீர்னு முழிப்பு வருது. பார்த்து யாரும் கதவை தட்டிட்டு இருக்காங்க. யார்டா இந்த நேரத்தில் கதவை தட்டுதுன்னு சொல்லிட்டு திகிலா வந்து திறந்தா முன்னாடி நிற்கிறது மேடம். நான் உங்களுக்கு கால் பண்ணேங்க, நீங்கள் எடுக்கல, அதனால தான் நானே வந்து கதவை தட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 கையும் எடுத்து அவங்களோட ப்ரீஸில் வச்சிடுறாங்க. அப்படியே வலி பயங்கரமாக உயிர் போகுது ஹோஜினுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ அப்படியே க்ரூயெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ஹோஜினுக்கு ஒன்றும் புரியறதில்ல. இவ்வளோ தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயப்படுறதோட இங்கே எபிசோட் 1 ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுதுங்க. ஸோ ரொம்ப சாரி, 20 நிமிஷம் இழுத்துருச்சு, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் சொல்லணுன்னா 20 நிமிஷம் இழுத்துடுது. எதுவுமே மிஸ் பண்ண முடியாது, எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ பர்த் கேர் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. பட் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமாக இங்கே கொஞ்ச நாள் இருந்து இவங்களோட இந்த ரெக்கவர் ப்ராசஸ் எல்லாத்தையும் மதரும் குழந்தையும் சேர்ந்து பண்ணுற மாதிரியானதான் இந்த ட்ராமா செட் பண்ணியிருக்கு. பட் உண்மையிலே பர்த் கேர் சென்டர்னு ஒன்று இருக்கான்னு தெரில. இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட எபிசோட் முடியுதுங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறதையும்
ஹோஜினுக்கு என்ன ஆச்சு, தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்களா அவங்களும் அவங்க குழந்தையும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் போகிறேன் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.